மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மீனாட்சி அம்மனின் அருள் பெற்ற ஒரு கலெக்டருடைய கதை. 1812 முதல் 1828 வரை கலெக்டராக இருந்தவர் ரோஸ் பீட்டர் என்ற ஆங்கிலேயர். அவர் ஆங்கிலேயராக இருந்தாலும் கூட நம்முடைய கலாச்சாரத்தையும் ஆன்மீக உணர்வுகளையும் பெரிதும் மதிப்பவராக இருந்தார். மக்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் வராமல் பார்த்து கொண்டதால் மதுரை மக்கள் அவரை அன்புடன் பீட்டர் பாண்டியன் என்றே அழைத்தனர். இவர் மீனாட்சி அம்மன் மீது மிகுந்த பக்தி உடையவராக இருந்தார். தினமும் குதிரையில் ஏறி மீனாட்சி அம்மன் கோயிலை வலம் வந்த பிறகே தனது அலுவலக பணியை தொடங்குவார். அவ்வாறு இருக்கும் பொழுது ஒரு நாள் மதுரையில் மிக கடுமையான மழை பெய்தது. மீனாட்சி அம்மன் கோயிலை சுற்றியும் வைகை ஆற்றிலும் வெள்ளம் கரை புரண்டு ஓடியது. இதனால் பீட்டர் பாண்டியன் மிக மன உளைச்சலுடன் கட்டிலில் பிறண்டு படுத்துக்கொண்டே இருந்தார் ஒழிய தூங்கவில்லை. மக்களுக்கு என்ன ஆகுமோ என்ற பதட்டத்திலே இருந்தார். அப்போது அவரது அறைக்குள் ஒரு 3 வயது சிறுமி பீட்டர் இங்கே வா என்று அழைத்து கையை பிடித்து இழுத்து வெளியே சென்றார். பீட்டர் பாண்டியனுக்கு ஒரே குழப்பம். உள்ளுக்குள் தாழ்பால் இட்டு இருக்கும் போது எவ்வாறு அந்த சிறுமி வந்தாள் என்றே வெளியே சென்றார். வெளியே சென்றதுதான் தாமதம். அந்த கட்டிடம் இடிந்து விழுந்தது. மீனாட்சி அம்மன் கோயில் அருகில் நின்றவர் அதை பார்த்து கொண்டு அந்த சிறுமியை தேடினார். அந்த சிறுமி மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள் சென்று மறைந்தாள். அப்பொழுதுதான் பீட்டர் பாண்டியனுக்கு புரிந்தது, தன்னை காப்பாற்றியது மீனாட்சி அம்மன் என்று. தன்னை ஆபத்திலிருந்து காப்பாற்றியது அம்பிகை மீனாட்சி தான் என்பதை புரிந்து கொண்டார் ரோஸ் பீட்டர். தன்னை காப்பாற்றியதற்காக ஓடோடி வந்த அம்பிகையின் மலர் பாதங்கள் வலிக்குமே என்று எண்ணி நவரத்தினங்களால் இழைக்கப்பட்ட 2 தங்க பாதணிகளையே காணிக்கையாக சமர்ப்பித்தார் மீனாட்சி அம்மனுக்கு. இன்றும் நமது சித்திர திருவிழாவின் 5வது நாளில் மீனாட்சி அம்மனுக்கு அந்த பாதணிகளே அணிவிக்கப்பட்டு ஊர்வலமாக கொண்டு வரப்படுகிறார்கள். நாமும் ரோஸ் பீட்டரை போல மீனாட்சி அம்மன் மீது மிகுந்த பக்தியுடன் இருந்தால் அவள் நம்மளை எப்போதும் காப்பாற்றுவாள்.